சனாதன தர்மம். மகாபாரதம். காமம், கோபம், பேராசை, குறுக்கு புத்தி ஆகியவற்றை வென்று அறம் சார்ந்த ஒன்று என்பதாலேயே அந்த அறத்தில் இன்புறுபவர்களே உண்மையில் அறம் சார்ந்தவர்களின் புகழ்ச்சிக்கு தகுதியானவர்களும் அறம் சார்ந்தவர்களும் ஆவார்கள். வேள்விகளுக்கும் வேத கல்விக்கும் தங்களை அர்ப்பணிக்கும் இம்மனிதர்கள் சுதந்திரமான நடத்தை அற்றவர்கள் ஆவார்கள். அவர்கள் நேர்மையானவர்கள் மற்றும் நல்லவர்கள் ஆகியோரின் நடத்தைகளை மட்டுமே பின்பற்றுகிறார்கள். இதுவே நேர்மையானவர்கள் மற்றும் நல்லவர்களை பின்பற்றுவதே உண்மையில் அறம் சார்ந்தவர்களின் இரண்டாவது பண்பு ஆகும். பெரியவர்களுக்காக காத்திருத்தல், சத்தியம், கோபத்திலிருந்து விடுதலை, தானம் ஆகிய நான்கும் அறம் சார்ந்தவர்களின் நடத்தையில் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாதபடி இணைந்திருப்பதாகும். நற்பெயர் பெறுவதற்காக ஒரு மனிதன் அறம் சார்ந்த நடத்தையில் தனது இதயத்தை நிலைநிறுத்துகிறான். அப்படி அதை உறுதியாக பற்றுவது கடினமானதும் அடைவதற்கு அரியதும் ஆகும். ஆனால் மேற்சொன்ன 4 அறங்களையும் செய்தால் நற்பெயரை அடையலாம். வேதங்களின் சாரம் சத்தியமாகும். சத்தியத்தின் சாரம் தன்னடக்கமாகும். தன்னடக்கத்தின் சாரம் உலக இன்பங்களை துறப்பதாகும். இவை அனைத்தையும் அறம் சார்ந்தவர்களின் நடத்தையில் காணலாம். மனிதர்கள் மத்தியில் நிலவும் நம்பிக்கையின் வடிவங்களை கேலி செய்யும் ஏமாற்றுக்கார முட்டாள்களை பின்பற்றுபவர்கள் அந்த பாவ வழியில் நடந்ததற்காக அழிவுக்குள் இழுத்து செல்லப்படுகிறார்கள். எனினும் நோன்புகள் நோற்பதில் ஈடுபடும் அறம் சார்ந்தவர்களும் ஸ்ருதிகளுக்கு தங்களை அர்ப்பணிப்பவர்களும் உலக இன்பங்களை தவிர்த்து அறத்தை பின்பற்றுபவர்களும் நல்லொழுக்கத்துடன் இருப்பவர்களும் உண்மையில் அறத்தின் சுவடுகளிலிருந்து உண்மையான தர்மத்தை பின்பற்றுபவர்களாக இருக்கிறார்கள். தங்கள் குருக்களின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களும் சாஸ்திரங்களின் உணர்வுகளை பொறுமையுடனும் கவனத்துடனும் சிந்தித்து பார்ப்பவர்களும் அறம் சார்ந்த நடத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஓ அந்தணரே, இவையே உயர்ந்த நுண்ணறிவை அடைய சரியாக வழிகாட்டுபவையாகும்.